Hello guys. ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ தான். மீண்டுமா Don't react challenge. அதாவது நம்ம கிட்ட புளிப்பு சேலஞ்ச் ஒன்று இருக்கு. அதை சாப்பிட்டா அவங்க ரியாக்ஷன் கொடுக்காம தான் அவங்க கிஃப்ட் தரப்படும். அதாவது பிஸ்கெட் சேலஞ்ச் மாதிரி தரப்படும். அவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஆனால் அவங்க பனிஷ்மெண்ட் தரும். அதாவது எப்படின்னா இந்த டீத்துல வாயில சாப்பிடுறது, உப்பு சாப்பிடுறது, ஒரே வாயில சாப்பிடுறது, அதெல்லாம் சொல்லக்கூடாதா? சாரி, அதை கட் பண்ணிக்கங்க. சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. கண்டினியூ பாருங்க. வெல்கம் டு நமஸ்கார். கேட்கறா நமஸ்கார். எல்லாரும் நமஸ்காரம். முதல்ல தட்டை எடுத்துக்கலாம், அப்புறம் சாக்லேட் டப்பா வச்சுக்கலாம், மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறம் சாக்லேட்டு உள்ளே இருக்கிற புளிப்பு சாக்லேட்டை கொட்டிக்கலாம். கொட்டுங்க அவ்வளோதான். இப்போ என்ன சேலஞ்சா நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. டோன்ட் ரியாக்ட் சேலஞ்சாக இருக்க போகுது. இப்போ என்னன்னா இந்த சால்ட் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். புளிப்பாக இருக்கிறதால இப்போ இந்த சேலஞ்ச் யார் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் பவுடர் தருவோம். இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா பனிஷ்மெண்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு உள்ள என்ட்ரி ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பூபேஸ் என்ட்ரி ஆகிறா போல. பூபேஸ் என்ட்ரி ஆகிறாரு போல. அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரா இல்லை பனிஷ்மெண்ட் வாங்குறா பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எடு ப்ரோ, நீங்களும் எடு ப்ரோ. ப்ளே அவன் பெரிய புளிப்பு அதிகமாக வராதா? இது அதிகமாக கொக்கால ஒன்று வர அதிகமாக வரும். சாக்லேட் கேண்டி பாம் சிரிக்கு பல்லு தெரிஞ்செல்லாம் அவுட்டு தான். கண்ணை உள்ள அலை இப்போ இருக்க மாதிரி இருக்கணும். கேமரா பாரு, என்ன பார்க்காத கேமரா பாரு. மெல்லுடா. நீ ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா நீ மெல்றது தான் ப்ரோ ரியாக்ஷன் ஆயிடுது. ஏன் மாத்துற இது வாக்கடா கட்டு. அப்படியே இரு, அப்படியே அது உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? மாறிடுச்சு மூஞ்சி மாறுது ப்ரோ. மூஞ்சி ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் ப்ரோ. பிஃபோர் ஆஃப்டர் போடு ப்ரோ. பிஃபோர் ஆஃப்டர் போடு. இந்த ஸ்மெல் எனக்கு வருது. மூஞ்சி மாறிடுச்சு. இப்போ நீங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன படியா எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? டாஸ்க் கொடுக்கலாம், நீங்களே சொல்லுங்க. பனிஷ்மெண்ட் 1 வாழைப்பழம், 2 சர்க்கரை, 3 சால்ட். வாழைப்பழம் ராயபுரமா? ஆம்பா வாழைப்பழம். நம்ம பூபேஷ் வந்து வாழ்த்து சூஸ் பண்ணிருக்காரு. இப்போ இது எப்படின்னா சாதாரணமாக சாப்பிட்றாங்க. இது பனிஷ்மெண்ட்ல அவங்க வந்து எப்படின்னா ஜெயிச்சங்க மாதிரி தரமா. ஆனால் இதுவே இது இருக்கு. ஒரே நேரத்தில் 2 வாழைப்பழத்தை வாயில் ஒரே நேரத்தில் அமுக்கணும். இதுதான் ரியாக்ஷன். இப்போ ரியாக்ஷன் இது என்ன வந்து பார்ப்போம். நாங்கள் பூபேஷ் உங்கள் வாழைப்பழத்தை உரிச்சு தரேன். கோயில இருந்து கொடுத்த வாழைப்பழம். அப்படியே பிடிச்சிக்க ப்ரோ. வேற மாதிரி இல்லடா, நீ வாழைப்பழத்தை கையில இடாத. இந்த சந்தான படத்துல வரும்போது வாயில வை. இந்த இது கையில எடுத்துக்கோ. நீ தோலை ஃபுல்லா எடுத்துறா. சரி, நீ தான் வாயில அமுக்கணும். நான் தான் நமக்கு வாயில ஒண்ணு புண்ணியாமுக்கு. இல்ல ரெண்டுமே இப்படி புடிச்சிட்டு எப்பற வலுக்கும்டா. அதுதான் ப்ரோ உனக்கு டாஸ்க். இரா ஏய் துப்பா கூடாது. இவரு துப்பா வந்துரும். ஏய் துப்பா கூடாதுடா. இரா நீவர் இங்க பாரு. நீ பத்தலனா கூட கொஞ்சம் எடுத்து மூக்குல வச்சு சாப்பிடு. அப்படியே பாட்டு பாடு. பாட்டு பாடு. ஏய் துப்புறானா இன்னொரு டாஸ்க். துப்புனா சக்கரை போட்டுருவேன். பாட்டு பண்ணலாம். ஏடா வாயில இருந்து வெளிய எடுக்குறா. பாட்டு ப்ரோ. சிங் தி சாங் அப்படியே இதுல. பாடு பாபு. என்ன பாபு? பாட்டு பாடு. பழம் பிதுங்கிருத்து. பாட்டு பாடுறா. தொழு. பாடி புள்ளா வாடி. அப்புறம் செத்துற போறடா. வாடி புள்ளா வாடி பாக்கு புள்ளா.
अमरेंद्र बाहुबली यानी मैं। பாடு பாடு பிதுங்குது பாரு, வாயில இருந்து வருது. மூஞ்சி காட்டு. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. மூஞ்சி எப்படி பாடு ஆயிடுச்சு பாடு பாரு. பாடு பாடு. வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்ன மட்டும் கேமரா பார்த்து பாருங்க. நன்றி புள்ள வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்ன மட்டும் சரி ரெண்டாவது ரியாக்ஷனே கொடுக்கல ப்ரோ. ரியாக்ஷன் கூட ஆனா மூஞ்சி இல்ல இல்ல ஆனா மூஞ்சி மாறிடுச்சு. அவன் மாதிரி நடிச்சிட்டான், வாயில போட்டு கரெக்ட் பண்ணிட்டான். யார் பண்ணலாம் நீயே சொல்லு. நம்ம கரெக்டா நானே எதுவுமே ரியாக்ஷன் வராது, எனக்கெல்லாம் சைலண்டா இருப்பேன் ப்ரோ. நான் ரெண்டே எடுத்துக்கிறேன். ரெட்லாம் இல்ல. அப்ப நீயும் கிரீன் தான் எடுக்கணும். அப்ப நீயும் கிரீன் தான் எடுக்கணும். இது நான் எடுக்கிறேன். சரி ஓகேடா. ரெட்லாம் எடுக்க கூடாது. ரெண்டு போடு ப்ரோ. நீ என்ன விஜய் மாதிரி பண்ணுற? குத்துட்டேன். அவ்வளவுதான். காலி 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 காலி. ரியாக்ஷன் அவ்வளவுதான். காலி ப்ரோ. நீ குத்துட்ட. நீ குத்துட்ட. ரியாக்ஷன் மாறிடுச்சு அவ்வளவுதான். மாறிடுச்சு. மாறிடுச்சு. வாழைப்பழம். ஓ மாறிடுச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆமா ஆமா அவ்வளவுதான். ஐயா பேச முடியல, இருக்குடா பேச முடியல. இதுவும் ஒரு ரியாக்ஷன் தான். ஆமா ரியாக்ஷன் ப்ரோ. சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஆனந்தமா இருக்குது. இது ரொம்ப புளிச்சுடா. உடனே பாருங்க. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. ஹல்லேலூயா. ப்ரோ என்னாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் ப்ரோ. சொல்லுங்க. சொல்லு சொல்லு. டாஸ்க் சொல்லு. நீயா சொல்லணும் டாஸ்க். டாஸ்க் ஏய் நீ தான் ரியாக்ஷன் கொடுத்திருக்க. நீ தான் டாஸ்க். ஆமா நான் சொல்லு, வந்து சொல்லு, task இதுக்கு சொல்லு. டாஸ்கா நான் ஒரு பேசு. சாக்லேட் சாப்பிட்டுக்கிறேன். டாஸ்க் நக்கறியா ப்ரோ? கட்டா நக்கணும். நான் என்ன சொல்லாம நீ மறுபடியும் வைப்பேன். சொல்லுங்க. ஏமா வாழைப்பழம் 2 வாழைப்பழத்தை வாயில அமுக்கிட்டான். நான் டாஸ்கா ஒரு 5 ஸ்டார் சாலட் மட்டும் சாப்பிட்டுறேன். அது என்ன இதுனா வேலையாவது ப்ரோ. அப்படின்னா நீதான் சொல்லுங்கடா. நீ தானே சொல்லணும். என்னடா சொல்லலாம்? இதுதான் ஃபர்ஸ்ட் யோசி என்ன. நான் சண்டை வச்சுதான் மகத்துல என்னது தேடுறாங்க? பிஸ்கட் பாக்கெட்டுக்கு தான் அசல்ட்டா சாப்பிடு. ப்ரோ ஏய் என்ன அருமை. நீ இல்லன்னா நீங்க தான் வேணா நீங்கப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது அதெல்லாம் இல்ல. நீ தானே வேணா நீங்க யோசிச்சு என்னடா திரும்பி பார்த்து ஏடா யோசிக்கிறான் அவன். டீத்தூளே அவன் வச்சிருந்தான். அவன் பாயிண்டா டீ2ல சாப்பிடுறேன். சரிடா ஆன்சர். இரு நல்ல போட்ட டீத்தூள மீதி இருந்தது. இப்ப ஏய் கரடி நான் பாவன் வாழைப்பழம் ஊத்தான்னா நோ ப்ரோ. சாய்ஸே இல்ல. பூபேசா அவன் வாயில குத்தி விடு. வாயை குத்தி விட. ஏய் கையில போடுற கொஞ்சம் ப்ரோ. வேஸ்டா போயிடும் ப்ரோ. தண்ணி வேற இல்ல. லைட்டா வாயில நீ தானே அமுக்குன. அவ்வளவுதான். ஏய் அது நல்லா பிரிச்சு பெரிய இது. கசம் கொண்டா. அதுதான் கசக்குதுக்கு தான் இப்போ இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க. ஆகாமி ப்ரோ ஒரு மாதிரி இது ப்ரோ. ப்ரோ பாக்குறோம் நல்லா இருக்கிறோம் ப்ரோ. பூபேசா நீ ஏன் ஏஜ் நின்னு வாயில போடு. ஏய் உட்காந்து குட்டி. ப்ரோ ஐடி எத்தனை ப்ரோ? அப்புறம் நீ முடிஞ்சிருவ. நல்லா தர. நான் அது நல்லா தான்டா ஆகுது. அப்பதான் சாப்பிடு. ஏய் ஃபியூசன் நல்லா இருக்குது. என்னடா பூபேஸ் மூஞ்சில துப்புனே திருப்பி. பாபா நல்லா இருக்குது. வந்தா சாப்பிடு. நல்லா இருக்குதா? நான் சாப்பிட்டு வரேன். நான் வாயில போட்டுறேன். நான் டாஸ்க் முடிச்சிட்டேன். முதல்ல நான் இது போதும். A few minutes later. பாருங்க துணி வச்சு கலக்கலாம். ஏய் கல்லாண்டி துளாகுதுடா ப்ரோ. நீ தான் டேஸ்டா இருக்கு. நீங்க நம்ம மயிர் அப்ப நல்லா இருந்துச்சு. வாய் கசக்குது. கசக்குதா? இப்போ வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணா அவங்க பள்ளி வாங்கிட்டானுங்க. வேதனையா இருக்கு. இப்போ என்னன்னா இந்த இவரு சக்கரை பார்த்தியப்பன் இவருக்கு வந்து டாஸ்க் கொடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா மோஸ்ட்லி ஒரு கிரீன் மட்டும் தான் எடுக்கணும். நான் வந்து ரெட் எடுக்க போறேன். அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவங்க கிரீன் எடுக்க சொல்ல. அதாவது இதுல வந்து ரெட் எடுத்துறேன். எது அதிகமா இருக்கு? ரெட் எடுத்துறேன். ரெட் தான் அதிகமா. ரெட் எடுத்துறேன். கிரீன் மட்டும் இப்ப எடுக்கணும். நான் தான். நீ கிரீன் எடுத்து நீ தான் சொன்ன. எடு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரே இதுதான். சாப்பிட்டுக்கிறியா? சாப்பிட்டு அப்புறம் என்ன மூட்டு கிரீன் ஏறா? ரொம்ப பிடிச்சதா உங்களுக்கு? ஸ்டார்டிங் ஒரு செகண்ட் தான். எனக்கு புளிப்பே வர காது வலி வரும்டா. பட்ஸ் தரேன். பட்ஸ் வச்சுன்னா நோண்ட தான் முடியும். அதுதான் ஆட்டின் மாதிரி. இந்த ஆட்டின்னாலே செட் ஆகாது நம்மளுக்கு. வாயில போடு. கண்ணை மூட்டை ரியாக்ஷன் முடிச்சு. அப்புறம் இதுதான் எனக்கு சொன்னேன். கண்ணை மூட்டை ரியாக்ஷன் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் ரியாக்ஷன். இரு இதோட பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன்டா. இப்படிதான் நமக்கு இருந்திருக்கும். கிட்ட வீடியோடா.
டேய் இதெல்லாம் சொல்லுங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த புளிப்பே ஆகாது. எனக்கு எங்களை மட்டும் சுருக்குனானே எனக்கு காதும் சுருக்குன்னு ஆயிடும். அதனால இப்ப வந்து இவரு வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அதனால நம்ம என்ன பண்றோம், இது என்ன பனிஷ்மெண்ட்னா சுகரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி கையில கொடுக்க போறோம். அவரை சாப்பிடணும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரைஸ் இப்ப பனிஷ் வந்து இப்ப கொடுக்க போறோம். கை கட்டுங்க ப்ரோ. லெஃப்ட் ப்ரோ இது இல்ல மிக்ஸ் பண்றது கையில கொட்டிட்டு அப்புறம் எங்கெல்லாம் மாத்திக்கிறேன். கொஞ்சம் பாவம் கொஞ்சமா கொடுப்போம். நான் இது மட்டும் தான் தாராளமா அப்படிலாம் முடியாது. எங்க அர்த்தம் குளிப்பறிக்க தெரியாது, பட் சகர்ல குளிப்பறிப்போம். இது வந்து சுகரு ப்ரோ லைட்டா போடு ப்ரோ. லைட்டா போடுடா. சால்ட் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். கலரே டிஃப்ரெண்டா இருக்குன்னா உப்பு வந்து தனியா தெரியுது. இதுல கிட்ட வந்து எடுக்கணும்டா சைக்கோ. அவ்வளவு கொட்டிக்கிறான் பாரு. உப்பு தனியா தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்க வந்து பார்த்தா தெரியும். உப்பு வந்து ஒரு பியூர் ரைட்ல இருக்கு. சுகர் வந்து கொஞ்சம் மங்களா இருக்க மாதிரி இருக்கு. போதும் பின்னாடி போ. சுகர் வந்து இவரு வாயில போட போறாப்பல. சுகர் போடுறா. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சாப்பிடு. இவ்வளவுதான் சுகர் சக்கரை எப்படி ப்ரோ ஒரு மாதிரி இதோ கொட்டா என்னடா நான் சக்கரை சொல்றேடா. தோறடா ஏய் அது எந்திரி போடுறா. கூட உமேஷ் கூட போடா. ஐயோ ஏப்பா டேய் நைஸ். வாங்கடி வாங்க. இது டிஃபரெண்டா வேரியண்டா வந்திருக்கு போல டிஷ். பார்த்து வண்டி வருது. கேவலமாகுதுடா. விக்னேஷ்கான டாஸ்க் ப்ரோ. இது பன்னீர் இதுல என்ன சவுண்ட் கேட்டுது? அது மைக் எடுத்து போய் அங்க வைக்கிற சால்ட் தண்ணி தான் புரியுது. சால்ட் நிறைய போடு. ப்ரோ கலக்கணும் ப்ரோ. அதான் நம்ம அவன் வீடு தான் கலக்கணும். என்ன பண்றது? அவ்வளவுதான். விக்னேஷ் இப்பதான் வந்திருக்காப்புல ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு. அவருக்கு என்னன்னா இது நம்ம எல்லாரும் ரெண்டு சாக்லேட் சாப்பிட்டோம் இல்லையா? விக்னேஷுக்கு மட்டும் ஒரு கிரீனும் ஒரு ரெட்டு அதோட ரியாக்ஷனை பார்ப்போமா? வாங்க போடுங்க ப்ரோ. கேமரா பார்த்து பண்ணணும்பா. எந்த ரியாக்ஷன் இருக்கக்கூடாதா? கண்ணு கூட சுட்ட கூட. ஏய் நிமிந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துமே பிரிச்சு பூபேஸ் தான் வாயில போடணும். இது வேற கலர்ல இருக்கு ப்ரோ. வேற கலர். ஏய் பரவ ஒரு ரெண்டு பூபேஸ் கையில விடு. வாய் தர கட்ட மாதிரி இருக்கு. வாய் தர பூபேஸ் போடும். வந்ததுல இருந்து லேகிய வித்துட்டு இருந்தா எவனா கேட்டா? லேகியம் விக்கிற மாதிரி இருக்கறப்பா. கிட்ட ஜூம் பண்ணி கேமரா பாரு. கடி கூடாது. சப்பிட்டு இருக்கணும். சப்புணுமா? ஏய் சரி நீ நானே சிஸ்டர் அதெல்லாம் தெரியாது. நீ பாரு டாஸ்க் தான். நாங்களும் ஆனா ஒரு சாக்லேட் தான சாப்பிட்டோம். சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ப்ரோ இது வந்து எப்படின்னா ஏமாத்திட்டான் ப்ரோ. வாய் அசாலே டாஸ்க் தான். அப்படி சப்போஸ் சொல்ற. ஆமா எப்படி அப்ப இன்னொரு சால்ட் சாப்பிடு. வாய் அசிங்கமா எப்படி சாப்பிடுறது? அப்ப இன்னொரு சால்ட் சாப்பிடு. நான் கிரீன் நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் இருக்கா? என்னடா இது வந்து சுருக்குச்சுடா காது. வாயில போடு. சப்புனா மெல்ல கூடாது. கண்ணு கூட சிமிட்ட கூடாது. இரே தான் சாப்பிடணும். ஏன் கீழே குனிற? நானா குடிக்கிற? ரெண்டு மிக்ஸ் ஆனதால கொஞ்சம் திதிப்பு வருது. நல்லாதான் இருக்கு. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அப்ப ரெண்டு போட்டுருக்க கூடாதா? ரெண்டு போட்டுக்க கூடாது. அது சொன்னல.
சரி பரவாயில்ல, இருந்தாலும் டாஸ்க் நம்ம கோசம் பண்றேன்னு இருக்காரு. ஒரு ஆப்ஷன் கொடுங்க. யாருக்கு அவளுக்கு ரிவெஞ்ச் ஆயிடும். இது உங்களுக்கு, ஆமா இது காட்டுல இது யோசிக்காத. ஆமா, என்ன? ஆமா அது அவனோட விருப்பம். ஆமா. அவனோட டாஸ்க் நம்ம 3 பேர்ல ஆமா யாருக்காச்சும் ஜெயிச்சேன்னா அவன் கொடுத்துடலாம்ல. அவன் மட்டும் கொடுப்பான் இல்லடா. 3 பேருக்கு யாரா தெரியாதுல. ஆமா 3 பேர்ல யாருக்கோ அவன் சூஸ் ப்ரோ 3 பேருக்கு ப்ரோ யோசிச்சு சொல்லு. கொடுத்தவன் அவன். அப்ப 3 பேருக்கு ஆள் ஒரு முடை குடிக்கும். உனக்கு கொடுத்தவன் அவன், அது மட்டும் சொல்லு. நீதா கொடுத்தவன் அவன் தான் பா கொடுத்தான். நான் எனக்கு மட்டும் சொல்ல 3 பேருக்கும். அவன் இரு. இந்த கதை அந்த கதை தான் இல்ல 3 பேருக்கு. இப்ப அவங்க சால்ட் கொடுத்தனே அவுட் ஆனச்சு ஒரு பக்கத்துல எடுத்து வச்சிருந்தேன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப அவன் தோத்துறான், நீ ஜெயிச்சு அப்படின்னு தான் வாங்கிக்கணும். அப்ப நான் வாழைப்பழம் தானே. அவன் எதுக்கு வாழைப்பழத்தை 2 வாழைப்பழம் நான் உன் வாயில அமுக சரி வேண்டியது. அப்ப 3 பேர் பூபேஷும் பார்த்து குடிப்பாங்க இத. பா நான் ரியா ஃபர்ஸ்ட் நீ குடி. அதான் நீ குடுறா, அப்ப சரி லாஸ்ட் குடி பண்ண நானு. விக்னேஷ் வந்து ரியாக்ஷன் கொடுக்காதனால வேற ஏதாவது கலக்குறேன்னு சொல்லி ப்ரோ இதுல கலக்கலடா. நீளமா கலக்கலடா. பூபேஷ் ஃபர்ஸ்ட் ஒரே குடி. ப்ரோ நான் 3 பேர் தான் குடிக்கணும். தேங்காய் கலந்துக்கிறான். இப்ப அவனுங்க வருது. அதான் அவன் குடிக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ பிரிச்சு வர, அப்ப லாஸ்ட் செகண்ட் குடி சொல்லு. சரி ஆளு ஒரு முடங்கு நானே ஊத்துறேன். அது என்னன்னா இப்போ ஒரு அர்த்தமான விஷயம்னா விக்னேஷ் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அது குடிக்கிறேன்னு இருக்காரு ஒரு வாய்ப்பு கோசம். இல்ல ரிவெஞ்ச் அவங்களுக்கே ஆகுது. அது அதான் டாஸ்க். பூபேஷ் ஒரு வாய் பிடிச்சு குடு பூபேஷ். வாய் பூபேஷ். ப்ரோ இருக்குது ஒரு வாய் தான் ப்ரோ. சரி குர்ரா இதெல்லாம் பதிவே பண்ண மாட்டேன். சிறந்த நகைச்சுவை. இல்ல திருப்பி நான் ஊத்துவேன். வாயில போச்சா? பா நான் ஒரு வாய் நான் குடிச்சிட்டேன். அதுதான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. வாய் தவறுங்கப்பா. வாய் தவறு. வேணா, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. டாஸ்க் தான். டாஸ்க் தான். இல்ல சக்கரை குடி சொல்லு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஜி டாஸ்கா பண்ணுங்க. ஓகே அவ்வளவுதான் ஜி. இந்த டாஸ்க் வெற்றி பெற்றது விக்னேஷ் குமார். பூபேஷும். பூபேஷ் என்ன ஜெயிச்சான்? ஆமா லாஸ்ட் அவன் தான் குடிச்சான். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணான்னு இது குடிச்சான். நான் ரியாக்ஷனா கொடுக்கல. ஆனா உங்களுக்கு உங்க மனசு வருத்தப்பட உடனே சொல்லலாம் ஒத்துக்கினேன். இப்ப என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியல. நல்ல So, இந்த வீடியோ நாங்க முடிக்கிறோம். டாடா பாய் பாய். நமஸ்காரம் சொல்றோம். இரு இல்ல நீ வேடா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.